சிற்ப மதிலுடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் போட்டெடுத்தார்களே. மதுவூர் குழலியும் மாடும் மனையும் இது இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 14வது அத்தியாயம் பக்குவத்தில் 1701 என்று நாம் சிந்திக்கின்றோம். இறையடி தாய்ந்து வணக்கமும் எய்தி குறையது கூறி குணங்கொன்று போட்ட சிறையுடல் நீயற காட்டி சிவத்தோடு அறிவுக்கு அறிவிப்போன் சன்மார்க்கியாமே. இந்த சன்மார்க்கி அப்படின்றதுக்கு இங்க நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆனா வரலாறு பாத்தீங்கன்னா திருவாசகமும் திருமந்திரமும் தான் அதிகமா தன்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்துல படிச்சதா சொல்லுவாங்க. அந்த இறையடி தாய்ந்த வணக்கமும் எய்தி முதல் வரி. இறையடி அப்படின்னா இறைவனின் திருவடிகள் விழுந்து வணங்கி மிகுந்த பக்தியுடன் அவனை சரணடைந்து குறையது கூறி குணங்கொன்று போற்ற, நம்மகிட்ட இருக்கிற குறைகளை இறைவனிடம் முறையிட்டு அவனுடைய அருளும் நற்குணங்களும் நமதாக்கி கொண்டு அவனை போற்றி துதிக்க வேண்டும் அப்படின்றாரு. சிறையுடல் நீயற காட்டி சிவத்தோ, இந்த உடல் என்னும் சிறையிலிருந்து உயிர் விடுதலை பெறுவதற்கான வழியை இறைவன் காட்டுவான். அப்போ உடலின் மீது பற்று நீங்கி ஆன்மா சிவத்தோடு இணைய வழி பிறக்கும். அறிவுக்கு அறிவிப்போன் சன்மார்க்கியாமே. நமக்கு இந்த சிற்றறிவுக்கு எட்டாத உண்மைகளை பேரறிவான சிவத்தை பற்றிய ஞானத்தை உணர்த்துபவனே உண்மையான சன்மார்க்கி ஆகின்றான். இந்த இடத்துல நமக்கு முக்கியமா வழிபாடு, சிறையுடல், அறிவுக்கு அறிவிப்போன், இந்த 3க்கு விளக்கம் பார்த்தான்னு வச்சுக்கீங்களா. நம்மளுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னா, குறைகளை சொல்லி அறிவது, அகந்தையை விட்டுட்டு, எப்பவுமே நான் என்ற அகந்தையை விட்டுட்டு நம்முடைய குறைகளை சொல்லி அவனம் அழும்போது இறைவனின் குணம் நம்முள் நுழையும். அப்புறம் இந்த உடலை சிறையாக கருதுகிறார். ஆன்மா அந்த உடலுக்குள்ள கற்றுண்டு கிடைக்கிறது. சிவஞானம் பெறும்போது இந்த உடல் தடையாக இல்லாமல் சிவத்தோடு சேருகின்றது. அறிவுக்கு அறிவிப்போன் அப்படின்ற வார்த்தைக்கு அறிவு என்பது இங்க நம்முடைய சாதாரண புத்தியை குறிக்கின்றது. அந்த புத்தி எட்டாத பேரறிவு, நம்முடைய ஆன்மாவுக்கு சிற்றறிவுக்கு எட்டாத அந்த பேரறிவை யார் ஒருவர் உணர்த்துகிறாரோ அவரே நல்வழியில் நடப்பவர். அப்ப நாம சன்மார்க்கி அப்படின்னா நம்ம நல்லா வழியில் நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டிவைன் கான்சியஸ்னஸ் நமக்கு கிடைச்சிடும். ரொம்ப ஷார்ட்டா இப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா, பக்தியால குறைகளை நீக்கி மெய்ஞானத்தால் சிவத்தோடு இரண்டர கலக்கும் வழியை கண்டறிந்தவர் தான் சன்மார்க்கி. இதுக்கு ஒரு சின்ன ஆன்மீக கதை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு காலத்துல ஒரு சீடர் தன் குருவிட்ட சென்று, குருவை நான் நிறைய நூல்கள் எல்லாம் படிச்சுட்டான், நிறைய மந்திரம் எல்லாம் ஜபிக்கிறான், ஆனா என் மனம் இன்னும் அமைதி அடையவில்லை. உண்மையான சன்மார்க்கி, அதாவது நல்வழி நடப்பவர் என்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு ஊர்ல ஒரு மண்பானை இருந்தது. அந்த பானை எப்போதும் தன்னை பற்றி பெருமை பீத்திக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், எனக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்குது, நான் எவ்வளவு கூலிங் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கர்வமாவே இருக்கும். ஆனா நாள் ஆக ஆக அந்த பானையில சிறிய விரிச்சல் வந்துருச்சு. அங்க இருந்து நீர் கட்சிய தொடங்கிடுச்சு. உடனே பானை வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட போய் முறையிட்டுதான், விரைவா நான் உடைந்து போகிறேன், என் அழகு சிதறுகிறது, என்னிடம் இந்த நீரும் தீர்ந்து விடுகின்றது, நான் ஒரு குறையுள்ள ஒரு பொருளாகி விட்டேனே அப்படின்னு அழுது புலம்பிச்சான். அப்ப இந்த பெரிய நாடு சொன்னாரு, அந்த பானையை எடுத்து சென்று கடலோரத்துல வச்சாரு. உன் குறைய கவலைப்படாத, உன் வாய்ப்பகுதி மட்டும் கடலை நோக்கி வை அப்படின்ட்டாருங்க. பானை என்ன பண்ணுச்சுன்னா, தன்னுடைய வாய்ப்பகுதியை கடல் பக்கம் நோக்கி வச்சுது. கடல் அலைகள் அந்த பானைக்குள்ள நனைஞ்சனா ஒரு கட்டத்துல பெரிய அலை வந்தது. அந்த பானை முழுவதுமாக
தழுவி பானைக்குள் இருந்த வெறும் நீரும் அல்ல கடல் நீர். பானை தனித்தன்மை மறைந்து கடலோடு ஒன்றி போனது. பெரிய அளவு வந்து கடல் உலகிட்டு போயிடுச்சு. அப்ப அந்த பானை உணர்ந்தது, நான் ஒரு சிறு மண்பானை அல்ல, சிறு உடல் அல்ல, நினைத்த வரைதான் எனக்கு துயரம், இப்போது நான் கடலாகவே மாறிவிட்டேன் அப்படின்னு. இந்த கதைக்கும் பானைக்கும் என்ன சம்மந்தப்படுத்தலாம்னா, வணக்கம் எய்தி அப்படின்றாரு முதல் வரியில. இறைவனிடம் சரணடையும் போது நம் கர்வம் அழிகிறது. அப்புறம் குறையது கூறி அப்படின்னா நம்ம குறைகளை ஒப்புக்கணும், ஒத்துக்கிட்டு இறைவன்கிட்ட முறையிடும் போதுதான் அவனுடைய நற்குணங்கள் நம்ம கிட்ட வந்து சேருகின்றன. சிறையுடல் நீயற அப்படின்னா இந்த உடல் மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் நீங்கணும். நான் நம்ம ஆன்மா சிவத்தோடு என்னன்னா உடலை தாண்டி நாம சிந்திக்கணும். உடல் சம்பந்தப்பட்ட புலன்களிலேயே இல்லாம ஆன்மாவை நோக்கி நம்ம பயணிக்கும் போது சிவத்தோடு இணைய முடியும். யார் ஒருவர் சிற்றறிவை நீக்கி தமக்குள் இருக்கும் அந்த பேரறிவை உணர்கின்றாரோ அவரே உண்மையான சன்மார்க்கி அப்படின்னு இந்த கதை மூலமா நமக்கு திருப்பி வலியுறுத்துறாரு. இப்போ டே டு டே லைஃப்ல எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, எப்பயும் சொல்ற மாதிரிதான் சரணடைதல், அகங்காரத்தை விட்டுடணும். நான் அப்படின்றது ஈகோ இருந்துகிட்டேதான் இருக்கும். உயிர் இருக்கும் போது அந்த புரிவாதத்தை கைவிட்டுக்கிட்டு இறைவனிடம் அல்லது பேரண்டத்தினுடைய ஆற்றலோட நம்முடைய இயலாமையை ஒப்புக்கணும். அப்படி செய்யும் போதுதான் மன அழுத்தம் குறைந்து தெளிவான சிந்தனை நமக்கு கிடைக்கின்றது. நம்ம குறைகளை எல்லாம் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இறைவனிட்ட போயிட்டு குறைகளை கூறிட்டு அப்புறம் நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். கோபம், பொறாமை, பேராசை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தினமும் ராத்திரில நம்மகிட்ட அந்த குறைகளை உணர்ந்து அவற்றை நீக்க வேண்டிய தருணம் அப்படின்னு நம்ம வேண்டும் போது நம்மளுடைய குணமானதை மேம்பட செய்கின்றது. அப்புறம் நம்ம உடல் இன்பத்தையே நினைச்சிட்டு இருந்தோம்னா உடல் பற்று நீங்கி ஆரோக்கியத்தை பேணுதல். சிறையுடல் நீயற அப்படின்னா உடலை வெறுப்பது அல்ல, உடல் தான் நான் என்ற எண்ணத்தை விடுவதாகும். உடல் ஒரு கருவியாக கருதி அதற்கு தேவையான சரியான உணவு மற்றும் பயிற்சிகளை கொடுக்கணும். அதே சமயம் உடல் சார்ந்த இன்பங்களில் மட்டுமே மூழ்கி கிடக்காமல் அறிவால் உயர்ந்து ஆன்மீக தடலில் ஈடுபட வேண்டும். அப்புறம் தொடர் கற்றல் மற்றும் வழிகாட்டல், இதுதான் சன்மார்க்கம்ன்றது. சன்மார்க்க நெறின்றது தொடர்ந்து லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் should be the கைடர். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்து அறிவை வளர்க்காது எப்பவுமே. அப்ப அறிவுக்கு அறிவிப்போன் அப்படின்றாருங்க. நம்மை விட அனுபவத்திலும் நாணத்திலும் சிறந்தவர்கள் ஆலோசனைகளை கேட்கது, தன்னலமற்ற ஒரு குருவையோ அல்லது புத்தகங்களையோ வழிகாட்டியாக கொண்டு நம்முடைய சிற்றறிவை பேரறிவாக மாற்றுவது. இப்படி பண்ணும்போது இந்த நடைமுறை ஒழுக்கம் வந்து சன்மார்க்கமாக மாறுகின்றது. சன்மார்க்கி அப்படின்னா மதத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, பிற உயிரிடத்தில் அன்பு செலுத்துகின்றார், உண்மையை பேசுகின்றார், மற்றவர்களுக்கு நாணத்தை பகிர்ந்து கொள்கின்றார். இந்த மூன்றும் பண்ணும்போது அவர் மிகச்சிறந்த மனிதனாக மாற்றுகின்றார். அப்ப ஆக்ஷன் பிளான்ல நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, இறைவனிடம் பணிந்து அந்த நாளை தொடங்குவோம். பகல் வேளையில் இறைப்பணியாகவே கருதி செய்வோம். நல்ல நூல்களை படிப்போம், அறிஞர்களின் பேச்சை கேட்போம். இரவு தவறுகளை உணர்ந்து நாளை நல்ல குணத்தோடு வாழ உறுதி எடுப்போம். சன்மார்க்கியாக வாழ்க்கையை திருப்பி இறைவன் திருவுருளை பெறுவோம் என்று கூறி தலத்தை கௌரியம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா, மிக அருமை. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1701 திருமந்திரம். வணங்கி தொழுக வளம் பல பெருக. திருமந்திரம். இறையடி தாழ்ந்து வணக்கமும் எய்தி குறையது கூறி குணம் கொண்டு போற்ற சிறையுடன் நீ அற காட்டி சிவத்தோடு அறிவுக்கு அறிவிப்போன் சன்மார்க்கி ஆமே. அருமையான திருமந்திரம். சிவபெருமான் திருவடிகளிலே தலை தாழ்த்தி வணங்கி பணிந்து, குருநாதன் திருவடி பணிந்து வணங்கி எனவும் பொருள் கூறுவர். 5 வகையான வணக்கங்களும் செய்து
பிறவி துயராகிய குறைய சொல்லி நற்குண நலன்களை வழங்க கேட்டுக்கொண்டு போற்றி செய்து உடம்பாகிய சிறைக்குள் இருந்து நீ விடுபட்டு பிறவி துன்பம் தொலைய சிவத்தோடு ஒன்றும் ஆன்ம அறிவை அறிவுக்கு உணர்த்த வல்லன் சன்மார்க்க நெறி செல்லும் சான்றோனாகிய ஞான குரு ஆவான். வணக்கம் 5 வகையாக வணங்குவது. அவை: கைகளால் வணங்குவது, தலைக்கு மேலே கைகளை கூப்பி வணங்குவது. கைகள், தலை, முழந்தாள்கள், மார்பு தரையில் பட விழுந்து வணங்குவது. 2 கைகள், 2 கால்கள், 2 காதுகள், தலை, மார்பு என 8 உறுப்புகளும் நிலம் தோய நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவது. இவற்றை முறையே ஏகாங்கம், திரியாங்கம், பஞ்சாங்கம், சாஷ்டாங்கம், அஷ்டாங்கம் என்பர். எய்தி, இதன் பொருள் செய்து. குறை, அகக்குறை, அகக்குற்றம், குணம் நல்லன. சிறை உடல், உடம்பாகிய சிறை. நீ அறக்காட்டி, சீடனுக்கு விடுபடும் வழியை குரு காட்டி. சன்மார்க்கம், மேலான அற ஒழுக்கம். கழக வெளியீட்டில் முழுமுதல் சிவபெருமான் திருவடிக்கண் பேரன்பு பூண்டு தாழ்ந்து நெஞ்சு நேர் இரு கையும் கூப்பல், தலைமேல் ஏற கூப்பல். தலை 1, கை 2, முழங்கால் 2 ஆக 5 உறுப்பு. இவற்றுடன் நெஞ்சமும் கூடி 6 உறுப்பு. தலை 1, காது 2, கை 2, கால் 2, நெஞ்சு 1 ஆக 8 உறுப்பு ஆகிய இம்முறையால் வணங்குவது ஐவகை வணக்கமாகும். நமக்கு வேண்டும் இன்றியமையா பொருட்களை வேண்டி விண்ணப்பித்தல், இறைவன் தன் எண் குணங்களையும் புகழ்ந்து போற்றல், கட்டும் யான் எனதென்னும் செருக்கும் அற ஒழுகல் ஆகிய இப்பண்புகளை சிவகுரு அறிவுறுத்துவன். மேலும் சிவபெருமான் பண்பினையும் அறிவுறுத்துவன். இவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள்வோன் நன்னறி நன்மானவன் ஆவன். நன்னறி சன்மார்க்கம். இவ்வணக்கம் நம்பி ஆரூரர் திருவாரூரில் அன்பு பெருக உருகியுள்ள மலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக வணங்கினார் என்பதனால் விளங்கும். சிறை உடல், பந்தமான சரீரம். நீ அற, நீ என்பது அல்ல என்று. அறிவுக்கு, ஆன்மாவின் அறிவுக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி. மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரத்னகுமாரையா, நீங்க ஏதோ சொல்லணுங்களா? மெசேஜ் போட்டிருக்கீங்க, அப்புறம் பார்க்குறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1701. இறையடி தாழ்ந்தை வணக்கமும் எய்தி குறையது கூறி குணங்கொண்டு போற்ற சிறையுடல் நீயறக் காட்டி சிவத்தோடு அறிவிக்க அறிவிப்போன் சன்மார்கியாமே. Translation: Paying homage to the holy feet and performing 5 ways of obeisance, stating the imperfections, praising the virtues, separating clearly the bodily prison. One who imparts Sivanyana is the one who shows the path of Jnana. இருக்காங்க. இந்த பாடலை 2 விதமா எனக்கு புரிய வருது. ஒன்று நம்ம எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருக்கு. அப்படி 2 வரியா பிரிச்சா சாமி கும்பிட்டா எந்த மாதிரி நமக்கு வரும், நம்ம குரு எப்படி காட்டுவாருன்றது மாதிரியும் பார்க்கலாம். 2 விதமாகவும் பார்க்கலாம். இறையடி தாழ்ந்தை வணக்கமும் இறையடி தாழ்ந்தை வணக்கமும் எய்தி, இறைவன் திருவடியில தாழ்ந்து வணக்கமும் எய்தி.
அந்த தாழ்ந்தைன்றதுனால ஐ வணக்கமும் எய்தின்றது. அந்த 5 வகையான நமஸ்காரம் விந்தியாம்மா நிறைய சொன்னாங்க. அந்த தலை மட்டும் நம்ம குனிஞ்சு வேண்டுறது. நம்ம மனதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், என் மனம் பூரா நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலை குனிஞ்சு நம்மளை இறக்கி காமிச்சு பண்றது. அது நமக்குள்ள ஒரு மரியாதை இருக்கிறதா நம்ம சொல்ற மாதிரி. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா கையும் கூப்புறது திரியாங்கம்ல. கையும் கூப்பி வணங்கும்போது என்னன்னா, நம்மளோட கை வந்து நான் எந்த செயல்லையும் நான் செய்யலை, என் செயல் அதாவது எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒன்றை நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பஞ்சாங்கம் அந்த மாதிரி. அப்போ வந்து முழங்கால்களும் அடுத்த நிலையில வந்து மார்பும் வந்துடும். அப்போ நம்ம அந்த அன்பு ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கிட்டே போகிற மாதிரி. அப்போ அஷ்டாங்கன்றது வரும்போது அத எத்தனை அங்கம் வந்து நம்ம குடுக்குறோம். அதாவது அந்த அதுல சொல்றோம் அப்படிங்கிறது தான். அஷ்டாங்கத்துல வந்து கைகள், கால்கள், முழங்கால்கள், மார்பு, தலை அந்த மாதிரி. சிலது அம்மா படிச்சதுல அந்த காதுகளும் போட்டிருந்தாங்க. முழங்கால்கள்னு இல்லாம காதுகள்னு இருந்தது. அஷ்ட அங்கங்கள்லையும் நம்ம சமர்ப்பித்து நம்ம முழுமையாக ஈகோவே நம்ம நானுன்ற அந்த ஒரு விஷயத்தையே நம்ம அனைத்தையும் சமர்ப்பித்து நம்ம தலை வணங்குறது. அதுமாரி தாழ்ந்து வணக்கமும் எய்தி இறைவனை கும்பிடும்போது அந்த இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னா நம்ம உணர்வுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால அதை உடலால நம்ம உணர்வுக்கு கொண்டு போறோம். சும்மா நான் காலில் விழுகிறது, இறைவன் திருவடியில விழுகிறதுன்னு இல்லாம நம்ம எதுக்கு விழுறோம், எந்த உணர்வோட விழுறோம், எதை வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். குறையது கூறி குணம் கொண்டு போற்ற. நம்மள்ட்ட இருக்க குறை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா குறைய சொல்லலாம். நமக்குள்ள இருக்கிற குறைய சொல்றேன். வெளியில இருக்க குறையும் சொல்லலாம். இப்ப பண பிரச்சனை, இந்த உலகியலுக்கான பிரச்சனைகளையும் சொல்லலாம். ஆனா வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் திருவடியை சேர்றதுங்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரிஞ்சா சொல்லுவோம் இல்லையா? நமக்கு என்ன பிரச்சனை, இப்ப கோபம், கவலை, ஆணவம், இந்த மாதிரியான என்னோட பகைகள் எனக்குள்ள பிரச்சனையா இருக்கு, அதுதான் குறையா இருக்கு, அதை நீக்க முடியல அப்படின்றதுனா அதை சொல்லி குணங்கொண்டு போற்ற. நல்ல குணத்தோட, நல்ல குணம்ன்றதுனாலே இறையோட குணம்தான், அதுதான் அன்புன்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த அன்பு குணத்தோட தான், அந்த அமைதி குணத்தோட ஒரு ஒரு அன்புனா அந்த அன்பு தான் எனக்கு எப்பயுமே புரிய வர்றது. ஒரே அன்பு தான் புரிய வரும். ஒருத்தவங்களுக்கான அன்புன்றது எனக்கு இன்ன வரைக்குமே புரியல. அது எதிர்பார்ப்போட அன்பு தான் இருக்கு. இங்கேயும் வந்து குணம் கொண்டு போற்ற, அந்த அன்புல இருந்து போற்ற. அதாவது பேரன்புல இருந்து எனக்கானது உனக்கானதுன்னு இல்லாத ஒரு எல்லாரும் ஒண்ணுன்ற அந்த அன்புல இருந்து போற்றணும் அப்படிங்கிறது தான். இப்ப சரி, எனக்கு குறையே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த உலகியல்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் எதுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? நான் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கேன், என் மனதிலையும் குறையில்லை, எனக்கு எதுவும் குறையில்லை, எந்த விஷயமும் குறையில்லை, நான் எதுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அடுத்ததுல சொல்றாரு, இந்த சிறையுடல் நீ எற காட்டி சிவத்தோர். எனக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னா, இந்த பிறவி பிணி இருக்கு. இந்த பிறவி பிணின்றது எனக்கு அடுத்தடுத்து பிறப்புன்றது இருக்கு. இந்த அடுத்த ஜென்மத்துல நான் என்னவா பிறந்து என்ன கஷ்டமா இல்லை சந்தோஷமா என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது இல்லையா? எப்படியும் பிறவினாலே அது பிணிதான், பிறவி நோய் அந்த இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால பிறவி நோய்ங்கிறது நமக்கு இருக்கு. அந்த குறை வந்து இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த குறை எல்லாருக்குமே இருக்கிற ஒரே குறை அதுதான். அந்த பிறவி பிணி வந்து நம்ம விட்டு போகணும் அப்படிங்கிறத அடுத்ததுல சொல்றாங்க. அப்ப நம்ம குறையா நம்ம இங்க நினைக்க வேண்டியது இது ஒண்ணுதான். மத்ததெல்லாம் மாயைன்னு தான் ஆகி போயிடுச்சு இல்லையா? நம்ம மத்தத எல்லா விஷயமே வந்து நீங்க கவலைப்பட்டாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, எல்லாமே மாயை தான். நமக்கு உண்மையான ஒரு குறை என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பிறவி பிணிங்கிறது தான். அதனால தான் நான் நினைச்சுப்பேன் சில நேரம். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறதும் மாயை தான், கவலையா இருக்கிறதும் மாயை தான், எல்லாமே மாயை தான் இருக்கப்ப கடியிருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படிங்கிறப்ப எதுக்கு கவலையா இருக்கணும், சந்தோஷமாவே இருந்துட்டு போவோம். இதுவும் மாயை, இதுவும் மாயை தான். அப்புறம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு நான் கவலையா தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லையா? அந்த பிரச்சனைக்கு நான் சந்தோஷமா கூட இருக்கலாம்ல, எல்லாம் மாயை தானே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. சிறையுடல் நீ அற காட்டி சிவத்தோடு.
இந்த சிறை உடல், இந்த உடல்ல நம்ம அடங்கி இருக்கிறதுனால தான் இந்த சிற்றறிவு, இந்த மலங்களோட சேர்ந்து இது கூடயே நம்ம போயிட்டுருக்கோம். அது நீ அற. நீன்றது உன், உனது, உன்னுடைய, நினது அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் இது என்னுடையதுன்னு இல்லாமல் நான் வந்து உணர்ந்துட்டேனா. ஏன்னா நமக்கு இங்கே அறிவுங்கிறது எப்படி வரும்? உணர்தலால் தான் வரும். இப்போ நமக்கே ஒரு விஷயம் நம்ம திருந்திட்டோம்னா என்ன வரும்? இந்த விஷயம் நம்ம செய்யக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படும், இப்படி யோசிப்போம் இல்லையா? அது என்ன மாற்றம் நமக்குள்ளே கொண்டு வருதுன்னா அந்த புரிதல் தான் கொண்டு வரும். நமக்குள்ள அறிவு மேலோங்குதுன்னா நம்மகிட்ட மாற்றம் வந்து அந்த புரிதல்ன்ற ஒரு விஷயம், அந்த அறிவுங்கிற ஒரு விஷயம்தான் நமக்குள்ள மாறிக்கிட்டே வரும். அந்த அந்த இதையும் நமக்கு காட்டி கொடுக்கணும். நீ உன்னோடதுன்ற நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, இந்த உடல் தான் என்னோடது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது இல்லாத மாதிரி எனக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது எனக்கு வந்து புரிதலாக வரணும். இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மனம் நான் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிதலாக வரணும். காட்டி சிவத்தோட அறிவு, சிவஞானம், சிவத்தோட அறிவுனா சிவஞானம் தான். அதை வந்து காட்டி கொடுப்போம். அதை அறிவிப்போன் சன்மார்க்கியாமே. சன்னா உண்மை, மார்க்கினா அந்த வழியில போறவங்க, உண்மை மார்க்க, உண்மையை நோக்கி, இறைவன் நோக்கி, சிவத்தை நோக்கி போகிறவங்க, அவங்க தான் வந்து சன்மார்க்கியாமே அப்படிங்கிறது. அது ஒரே 4 வரையும் ஒரே அர்த்தத்துல பார்த்தோம்னா நம்ம எப்படி இறைவனை வழிபடணும் அப்படின்னா, நம்ம தாழ்ந்து நல்ல அன்பான குணத்தோட நம்மளோட கஷ்டத்தையும் சொல்லி, எனக்கு என்ன பிரச்சனைன்றதையும் சொல்லி, இந்த சிறையுடல்லேருந்து தன்னை மீட்டவும், அதே சமயம் இந்த சிவத்தோட அறிவுக்கு என்னை சேர்த்துவோம், சிவஞானத்தோட என்னை சேர்த்துக்கோன்னு சொல்லி அறிவிப்போம் அப்படிங்கிறதையும், அதாவது வேண்டுறவங்களாகவும் நான் எடுத்துக்கிறேன். வேண்டுறவங்க சன்மார்க்கியாமே அப்படின்னு. 2 தடவும் பார்க்கலாம், இல்லை முழுமையாக வேண்டுதலாகவும் இங்கே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பக்குவனை பற்றி தானே பார்த்துட்டு வரோம். பக்குவன் எப்படி வேண்டுவார்? கார் வேணும்னு வேண்டுவாரா, இது வேணும்னு வேண்டுவாரா, எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா? அப்போ பக்குவன் வந்து அவனை தாழ்த்தி அவனை வந்து தாழ்ந்து வணக்கம் செய்து தன்னோட குறையும் கூறி அந்த நல்ல குணத்தோடு இருந்து தான் சிவத்தோட அடையணுன்றது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். அதுக்காக சிவத்தோட ஞானத்தை வேண்டிக் கொள்பவனாக இருப்பவன் தான் அந்த உண்மையான வழியில் நடக்கிற பக்குவனாவான் அப்படிங்கிற மாதிரியும் நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். ரொம்ப அழகான விளக்கங்கள் சொல்லி இந்த மந்திரத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு அவர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, சன்மார்க்கியாமே அப்படின்னு முடிக்கிறாரு. இந்த மனசுல வச்சுக்கலாம். நம்ம வச்சபடி இந்த பாடலோட பொருள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இறையடி தாழ்ந்து ஐ வணக்கம் எய்தி குறையது கூறி குணங்கொண்டு போற்றி சிறையுடல் நீ அறக்காட்டி சிவத்தோடு அறிவுக்கு அறிவிப்போன் சன்மார்க்கியாமே அப்படின்னு எல்லா உரையாசிரியர்களும் குரு காட்டி தரக்கூடிய பாதை அப்படின்னு நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆமா, குரு காட்டி தரக்கூடிய பாதை தான். ஆனா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல இருந்த பாடல்கள்ல இருந்து மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த பக்குவ நிலையில நம்ம உள்ளே ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவபரம்பொருளின் உணர்வு நிலை அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அத வந்து இந்த இடத்துல உறுதி பண்றாரு. ஏன்னா சன்மார்க்கியாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சன்மார்க்கி வேற எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா சன்மார்க்கிக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னாக்க, முன்னாடி சன்மார்க்கம்னு ஒரு இதுவே இருக்கு, ஒரு அதிகாரமே இருக்கு. அதுல சொல்றாரு, சாற்றும் சன்மார்க்கமாம் தற்சிவ தத்துவ தோற்றங்களான ஸ்ருதி சுடர் கண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த சன்மார்க்கம் வந்து எப்பேற்பட்டது அப்படின்னா, தற்சிவ தத்துவ தோற்றங்களான ஸ்ருதி சுடர் கண்டு அப்படின்னு. அதாவது வேதங்களும் ஆகமங்களும் சொல்லக்கூடிய
தற்சிவ தத்துவ தோற்றங்களை தன்னுள்ளே கண்டு சுடற்கண்டு அப்படின்றார். ஒளிமயமாக இருக்கக்கூடிய சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே அப்படின்னு அவர் வந்து கூற்றத்தை வென்றவர்கள் அப்படின்னு அவர் சன்மார்க்கிக்கு நமக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துட்டார். இதெல்லாம் கூற்றத்தை வென்றது யாரு அப்படின்னா இந்த உடலோடு இருக்கக்கூடிய யாருமே கூற்றத்தை வென்றவர்கள் கிடையாது. கூற்றம்னா நமக்கு தெரியும் ஏமன். அப்ப அதை உடலோடு இருக்கக்கூடியவர்கள் யாருமே கூற்றத்தை வென்றவர்கள் கிடையாது. அப்போ அது யாரு கூற்றத்தை வென்றவர்கள்? சிவ ஒளியில் கலந்து ஒளியாக ஜோதியாக அவனோடு கலந்தவர்கள், அவர்கள்தான் சன்மார்க்கி இல்லைங்களா? அதனாலதான் நம்ம வள்ளலாரை வந்து சன்மார்க்கின்னு கொண்டாடுறோம். ஏன்னா அவர் ஒளி உடலாக கலந்தவர். அப்போ அந்த சிவ ஒளியோடு கலந்தவர்களே சன்மார்க்கிகள். அப்படி இருக்கும்போது அவங்க எதெல்லாம் தாண்டி போறாங்க அப்படின்னாக்கா அந்த ஆகமங்களும் ஸ்ருதிகளும் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தற்சிவபதத்தை அப்படின்னு போன தடவை அதெல்லாம் நம்ம இங்க அப்ப பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து திரும்பி வாங்க, யார் இருக்கா அப்படி, எது அப்படி உள்ளே கலந்து விடும்? நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான். அதனாலதான் சிறையுடல் நீ அறக்காட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஒளியாக இருக்கக்கூடியது உடல் வந்து ஒளியாக மாறாது. எது ஒளியாக மாறும்? உள்ளே இருக்க ஆன்மா சிவத்தோடு ஒன்றும் பொழுது ஒளியாக மாறும். அதுக்கு என்ன பண்ணணும்? நாம் அந்த ஜீவ ஒளியில் இந்த ஜீவ ஒளியை சிவ ஒளியில் கலக்க. அதனாலதான் சொல்றாரு சிறையுடல் நீயற காட்டி. நீ உடம்புன்னு எது பண்ணுது அப்படின்னாக்க குறையது கூறி குணம் கொண்டு போற்ற. எது குறை? இந்த பிறவிதான் குறை. அந்த 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 பிறவிதான் நான் நினைச்சிடாம. அதனாலதான் சிறையுடல் நீயற காட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி அது எப்படி கிடைக்க முடியும்? இறையடி தாழ்ந்து ஐவணக்கமும் எய்தி. ஐவணக்கம்னா என்ன சொல்லிட்டாங்க. வந்து இன்னும் ஒரு சில குறிப்புகள் இருக்கு. பெண்கள் வந்து வைணவ ஷடாங்க வணக்கம் அஷ்டாங்க வணக்கம் பண்ணக்கூடாது. ஆனா ஆண்கள் வந்து அஷ்டாங்க வணக்கம் பண்ணணும் அப்படிமா. ஏன்? ஆனா அது மார்பு பகுதியில லக்ஷ்மி உரைகிறாள். அதனால அவங்க வந்து அஷ்டாங்க வணக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாம் சில குறிப்புகள் இருக்கு. அப்போ இது வந்து அஷ்டாங்க வணக்கம் என்னன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல சிரசால் வணங்குறது, கைகளும் சிரசும் சேர்ந்து வாங்குவது. அப்புறம் அந்த அஷ்டாங்க வணக்கம் வரும்போது உடல் உறுப்புகள் அனைத்தும் நான் அல்ல அப்படின்னா அது ஒரு விடுதலை உணர்வு. நீங்க அந்த மாதிரி வணங்கி பாக்குறவங்களை நான் நிறைய பண்ணிருக்கேன். எங்க வைணவத்துல அது பண்ணக்கூடாது. ஆனா நான் வந்து இடங்கள்ல நான் பண்ணிருக்கேன். நம்ம சவாசனத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணிட்டு திருப்பி சவாசனத்துக்கு போவேன். அப்போ அது கிடைக்கக்கூடிய அந்த விடுதலை உணர்வு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்போ அப்படின்னா இந்த உடல் விடுதலை ஆகக்கூடிய அந்த உணர்வு. அப்ப நான் இல்ல, இந்த பிருத்வி இல்ல, இந்த ஐம்பூதங்களும் நான் இல்ல அப்படின்னா அந்த அந்த இந்த நேதி 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 நேதின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த நீ அறக்காட்டி. அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா சொல்லும், நான் சிரசு இல்ல, சிந்திக்கக்கூடிய சிரசு இல்ல, புலன்களோடு போகக்கூடிய இந்த 5 புலன் இந்த உடல் அல்ல, இந்த இன்னொன்னையும் இல்ல 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 எல்லாத்தையும் விடுத்து கூறுவது. அதான் நீ அறக்காட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகியல் சிந்தனைகளை எல்லாம் விட்டு அந்த ஒளியோடு சேர்ந்து விடும். அந்த ஒளியோடு கலப்பவனே சன்மார்க்கி அப்படின்னு அந்த ஆன்மாவினுடைய ஒரு பக்குவ தன்மைய இந்த இடத்துல சொல்றாரு. இப்படி செய்யறவன் சன்மார்க்கி அப்படின்னு சொல்றது மூலமா, பக்குவ தலைப்புல வைக்கிறது மூலமா ஒரு பக்குவனுடைய தன்மையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் அப்படின்னு. அதனால நான் வந்து இதை வந்து புறகுணம் நமக்கு காட்டி தரக்கூடியதாக சொல்லாமல், அகமாக நம்முள்ளே உரைகின்ற குரு எங்கனும் சிவத்தோடு இயைந்து செல்லுகிறார் அப்படின்னு அந்த பக்குவ நிலையை சொல்வதாக நான் வந்து பார்க்கிறேன்.
ரொம்ப அற்புதமான. இன்னும் ஒரு தடவை நீங்க அந்த சன்மார்க்கினுடைய அந்த பகுதிகளை மீண்டும் ஒரு முறை நீங்க எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொல்றதோட தொடர்பு இன்னும் அழகா புரியும். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலைகளுக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். மிக அருமை. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் இங்க அமெரிக்கா சேர்ந்தேன். சரியா நம்மளோட நிகழ்வு வந்தது, சரின்ட்டு அப்படியே நின்றுட்டேன். சிறப்பான ஒரு திருமந்திரம் இன்றைக்கும். நல்ல அருமையான இருவருடைய உரையும் கேட்டுட்டு இருந்தேன். மகிழ்ச்சி. இறை அடி தவழ்ந்து வணக்கமும் எய்தி குறையது கூறி குணம் கொண்டு போற்றி சிறைவுடன் நீ அற காட்டி சிவத்தோடு அறிவுக்கு அறிவிப்போன் சன்மார்க்கியாமே. இறையடி தாழ்ந்து வணக்கமும் எய்தி குறை அது கூறி குணம் கொண்டு போற்றி சிறையுடன் நீ அற காட்டி சிவத்தோடு அறிவுக்கு அறிவிப்போன் சன்மார்க்கியாமே. சிறப்பான 6ஆம் தந்திரத்தில் பக்குவன் என்கின்ற இறை அறிவதற்கான மனமுதிர்வு பற்றி நம்ம அருமையான மந்திரங்கள் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில இது நமக்கு ரொம்ப எளிமையாக, நமக்கு இதற்கு முன்பு நம்ம படித்த இந்த மாதிரியான மந்திரங்கள் ஒரு சொல் அடுத்ததுக்கு நமக்கு அப்படியே எடுத்து செல்லும், அது அடுத்ததுக்கு அப்படி எடுத்து செல்லும். அது போல அந்த இறையடி தாழ்ந்து அது ஒவ்வொன்றிலும் உள்ளுக்குள்ள போனோம்னாவே அது இன்னும் நிறைய நீண்ட ஒரு விரிவு நிலையாக இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய அந்த இறை எப்படி பார்ப்பது, அவன் அடிமுடி இல்லாதவன் ஆயிற்றே. ஆனால் நம்ம எங்கிருந்து பார்ப்பது என்றால், நாம் நம்மை நிலைத்து கொண்டு அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு அவனுடைய அடி தாழ்ந்து இருக்கும் பொழுது அது எப்போது அடி தாழ முடியும் என்றால், அதனுடைய பெருமையை, அதனுடைய உயர்வை, அதனுடைய விரிபர நிலையை உணரும் பொழுது இன்னும் அந்த இறையை உணர்ந்துதான் அதோடைய அடி தாழ முடியும். அப்படி தாழ்ந்து வணக்கம் என்று சொல்லும் பொழுது இங்க ஐம்பூதங்களுக்கான வணக்கமா சொல்லலாம், அல்லது நம்மளுடைய ஐம்பொறிகளுக்குள் இருக்கின்ற அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்று அதற்கான வணக்கம் சொல்லலாம். இது ஒரு கிராட்டிடியூடா சொல்லலாம், பல வகைகளில் அந்த வணக்கத்தை சொல்லலாம். அதில் எய்துதல் என்று சொல்கிறார். இங்கு தாழ்ந்து சொல்லிட்டு வணக்கம் எய்துதல் அப்படின்னாவே அது ஒரு உயர்நிலையை, நாம் அந்த பதவியை அடைவது அல்லது அதனுடைய நிலையை அடைவதற்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரு வாய்ப்பாக அந்த ஒரு நிலையை அடைவது என்கின்ற வகையில் அந்த எய்தி அதுக்கப்புறம் தான் குறை வேறு குற்றம் வேறு நம்ம பார்ப்போம். இது குறை அது கூறி குணம் கொண்டு போற்றி. நம்ம குறை அது கூறி என்றால் என்ன, இங்க என்ன குறை இருக்கிறது அப்படின்னா, நாம் அந்த பயணத்தில் இருக்கும் பொழுது, அந்த இறை பயணத்தில் இருக்கும் பொழுது, அல்லது நாம் செய்கின்ற அந்த செயல் எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ, அந்த குறைகள் என்று சொல்லும்போது அதான் குற்றம் வேறு குறை வேறு. குறை என்றால் என்னன்னா, நம்மிடமிருந்து இன்னும் தகுதி வளர்த்து கொள்ள வேண்டியது இருக்கும், இன்னும் செய்ய வேண்டியதை இன்னும் செய்யாத மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் சரி செய்து நெறி செய்து அதை முறைப்படுத்தி அதை செய்யும் பொழுது அது எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அதை நிறைவு செய்வதற்காக, எதெல்லாம் நிறை இல்லாமல் இருக்கிறதோ அது அந்த குறை, அதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததுக்கு பிறகு அதிலிருந்து நம்ம நிவர்த்தி செய்து அதை சரி செய்து நிறைவு மனதோடு நிறைவு நிலையோடு நம்ம செய்வது. அப்புறம் குணம் கொண்டு போற்றி என்றால், நாம் என்னென்ன குணங்களில் நாம் பார்க்கணும், அந்த இறை அருள் இருக்கணும் அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய ஒரு குணநிலையை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறம் அந்த குணத்தை போற்றுவது என்பது, ஒன்று நாம் நமக்கான குணங்களை எந்தெந்த வகையில் சரி செய்து கொள்வது என்பது, இன்னொன்று இறை குணத்தை கண்டுகொண்டு போற்று. ஏன்னா அதில் கொண்டு என்று வந்தாலே அதை கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது, அதை போற்றிக் கொள்வது என்ற பார்வையில அந்த குணம் கொண்டு போற்றி சிறைவுடன் நீ அற காட்டி சிவத்தோடு என்று சொல்லும் பொழுது, எந்தெந்த சிறைக்குள் நாம் அடைபட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த ஒரு இறை பயணத்தில் பெரும்பாலான சிறையில் அது சொல்லுவோம், இந்த மாதிரி மயக்கம், தயக்கம்,
என்ற நிலை. அப்ப அந்த மாய நிலையில் இருக்கின்ற அந்த சிறை, அதாவது ஏதோ ஒரு மாயையில் மாட்டிக்கொண்டு இதுதான் பெரியது இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கின்ற அந்த சிறையில் இருந்தால் அந்த இறை தெரியாது, அந்த குறைக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இறைநிலையை அடைவதற்கு நாம் எந்தெந்த சிறையில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாயை என்கின்ற சிறையிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு அங்கு இதற்கு முன்பே கூட நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்த பாடல், அந்த அந்த சிவ அருள் நிலை என்பது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கின்ற அது நமக்கு அந்த இதுதான் என்று காட்டும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அற நெறியோடும் இறை உணர்வோடும் நாம் இருக்கும் பொழுது சிவத்தோடு அறிவுக்கு அறிவிப்போன் சன்மார்க்கியாமே. இங்குதான் சன்மார்க்கம் என்றாலே சத்திய மார்க்கம் என்று தெரியும். உண்மையின் வழி, அந்த உண்மையை சார்ந்த வழியில் நாம் இருத்தி கொள்ளும் பொழுதுதான் நம்ம சன்மார்க்கியலாகவே இருக்க முடியும் என்பதுதான் இதுல. அப்போதான் அந்த அறிவை அறிவிக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக இந்த உயிர்நிலையை அடைய முடியும் என்பதுதான் இங்கு பாடல் நமக்கு சொல்வது. நன்றி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.